friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி செய்யறதாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இத மில் மேக்கர்னு சொல்லுவாங்க. நாம இன்னைக்கு இந்த மில் மேக்கர் கிரேவி தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறாங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்குங்க. ஸோ ஒரு சப்பாத்திக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா வந்து இந்த மில் மேக்கர் கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா நம்ம இதை வந்து ரெடி பண்ணலாங்க. ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோக்களை நம்ம இனிமே பார்க்க இருக்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட வர பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்துல மீல் மேக்கரை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம பச்சை தண்ணியில போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப நான் இதை வந்து ஒரு பிளேட் மட்டும் மூடி வச்சிடறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப நம்ம அடுத்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, அதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்ப இந்த கடாயில வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஆயிலும் ஊற்றிருக்காங்க. ஸோ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ இது வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த கிராம்பு வந்து ஒரு 2 கிராம்பு போட்டிங்கன்னா போதும். அடுத்து இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் 2 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பச்சை மிளகாயும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், இது வந்து பெரிய வெங்காயங்க, 2 பெரிய வெங்காயம் நான் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் வந்து லேட் ஆகுங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை கிளறி விட்டுறேன். இப்போ பாருங்க, உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவு கிளறி விட்டுறேன். இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்காங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் வந்து போற வரைக்கும் இதை நம்ம லைட்டா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கேன். ஸோ மஞ்சள் தூள் போட்டும் இதை கிளறி விடுங்க. பாருங்க, நல்லா இதை வந்துட்டு ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அடுத்தது நான் இது கூட வந்து தக்காளி பழம் வந்து ஆட் பண்ண போறேன். இந்த தக்காளி பழம் வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் புளிப்பா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் 2 தக்காளி பழம் வந்து எடுத்து அரைச்சிருக்கேன். நீங்க கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி போட்டா அந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு விடணும். அரைச்சி ஊற்றினோம்னா சீக்கிரமா வதங்கிடும். அதனால நான் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேங்க. இது கூட வந்துட்டு காரத்துக்கு வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. ஸோ தக்காளி பழம் வந்து நார்மல் சைஸ், கொஞ்சம் புளிப்பு பழமா இருந்துச்சுன்னா 2 பழம் போதுங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் இந்த இதுக்கு கிரேவிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் 2 பழம். இப்போ இது ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மசாலாலும் நான் வந்து ஒரு லைட்டாக கொதி விடணும். அதுக்காக கொஞ்சமாக இது நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இது வந்து இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த தக்காளி பழம், மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விடலாம். ஸோ ஒரு கொதி வர வரைக்கும் இதை அப்படியே விடலாங்க. இப்போ பாருங்க, ஸோ நல்லா ஹீட் ஏறுது. ஸோ 2 மினிட்ஸில் இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் இது கூட வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண போறேங்க. இது வந்து 1/4 மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 2 கிராம்பு, ஒரு பட்டை,
ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் போடாமல் இந்த கிரேவி நல்லா இருக்கும். தேங்காய் போட்டோம்னா இன்னும் இட்லி தோசைக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட வந்துட்டு இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நார்மல் வாட்டரில் போட்டுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த மில் மேக்கரையும் வந்துட்டு இந்த கிரேவியோட ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ பாருங்க, ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நான் பெரட்டி விடுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதில் லைட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். ஸோ கொஞ்சமாக வந்து நம்ம இது கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். தேங்காய் வந்து நம்ம ஊற்றாமே நல்லா இருக்குங்க. தேங்காய் இல்லாமே நம்ம செய்யலாம். தேங்காய் இல்லாமல் செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தேங்காயோட எடுத்திருக்கேன். இது இன்னும் நல்லா டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். இதை விட இன்னும் தேங்காய் கொஞ்சம் ஊற்றும் போது அதனுடைய கிரேவி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது கொதிக்கிற சமயத்தில் இந்த தேங்காய் வந்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுறேன். இந்த தேங்காய் ஊற்றுறதுனால இது கொஞ்சம் இன்னும் திக்னஸ் வரணும். திக்னஸ் வரதுக்காக இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம விடலாங்க. திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் ஊற்றாம சப்பாத்திக்கு வந்து வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அதனுடைய திக்னஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இருந்ததுக்கு இப்போ நல்லா திக்னஸ் வந்து வந்துருச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.